எப்படி அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தை அப்பாட்ட சொன்னீங்க? அவங்க தான் வந்து அப்பா கிட்டயும் பேசினாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஷை அப்பா கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்றதுக்கு. ஷீ கேம் அண்ட் ஸ்போக். ரெக்வெஸ்ட் பண்ணனால அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. அப்பா வந்தோடனே அப்பா தெரிஞ்சிருச்சு. நான் அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன். அம்மா கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இப்போதைக்கு வேணாம். ஏன்னா மூவினா அவங்க எப்பயுமே சின்ன வயசுல இருந்து என்னோட ஹாப்பினஸ் தான், உனக்கு தெரியும் உன் லைஃப், நாங்க எல்லாத்துக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரியான இதுதான். அண்ட் தென் அப்பா பேசினதுக்கப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அவன் அந்த இதுக்கப்புறம் ஸோ அப்படியே போனது. ஸோ ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக லவ்னு சொல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான். எனக்கு 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. ஐஷோ அவங்களுக்கும் எனக்கும் பிடிச்சிருந்தது. எங்கேயோ தேர்ட் பர்சனாக தான் இருந்தாங்க. பட் அவங்க வந்து நம்ம மேலே ஒரு அன்பு வச்சு மோட்டிவேட் பண்ணுறது. மோட்டிவேட் அட் எண்ட் ஆஃப் த டே அப்ரிசியேஷன் தானே. எல்லாருமே அந்த வாழ்க்கையில் அதுதானே எதிர்பார்க்குறாங்க. அப்படி வைக்கும் போது சரி ஓகே நம்ம இன்னும் போனோம் அப்படின்னு தோணும். நீங்க சொல்லுங்க உங்க வீட்டு மருமகள் பற்றி சொல்லுங்க. ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், இந்த பர்டிகுலர் இந்த இயர்க்குள்ளே நீ திருமணம் பண்ணணும். எனக்கு தெரியாதுப்பா, ஆஸ் எ பேரண்ட்ஸாக எங்களுடைய ஆசை அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பொழுது அப்போ கொஞ்சம் லீடு கொடுத்தான். இந்த வருஷத்துக்கு ஒத்துக்குவான்ப்பா அப்படின்னா. அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் ஆசை மதராக சொல்லிடுவாள். இவன் என்ன இல்லாட்டி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாள். ஏய் நீ தான் கேளுடி. அப்போ கொஞ்ச நாளாக ஒரு 6-7 மாதமாக சைலண்ட்டாக இருந்தா. என்னடா நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னு நினச்சேன். அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு பனி தூரல் மாதிரி ஒரு நல்ல செய்திருக்கும் போல இருக்குது. இப்போ நம்மளை ப்ரெஷர் கொடுக்காமல் இருந்தால் போதும். ப்ரெஷர் மீன்ஸ் ஒரு பிள்ளைகிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்க முடியல. நீங்கள் சொன்னால் கேட்பானே, கேட்கலாம்ல, கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைங்க. ஏன்னா ஊர்களுக்கு நிகழ்ச்சியில் போய் அட்டன் பண்ண முடியல. ஏன் உமாவை இப்படி வச்சுருக்கிறீங்க, உமாவுக்கு எப்போ அப்படி ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு நிகழ்வு அது எல்லா பேரண்ட்ஸுக்கும் வரக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கு மட்டும் ஒரு கட்டத்தில் பாப்பா வந்தாங்க. நான் வந்து அந்த சாமியெல்லாம் கும்பிட்டாங்கெல்லாம் கும்பிட்டுருக்கோம். ரைட்டு ஒத்துக்கணுமேன்னு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்ற பொழுது பாப்பா பார்த்தேன். இல்லை இல்லாத மகிழ்ச்சி. காரணம் 2. பார்த்த உடனே இவனை பார்த்தோன்னே நான் தானே ஞாபகம் வருவேன். பாப்பா பார்த்தோன்னே யார் ஞாபகம் வருவா? அர்ஜுன் சார் தான் ஞாபகம் வருவேன். அவர் யார்? ஒரு தேசபக்தி கொண்டவர். என்னை மொழி சிரமப்பட்டு போராடி தன்னை அடையாளப்படுத்தி மேலே வந்தவர். ஃபிட்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறவர். குடும்பத்தை நேசிக்கிறவர். கோயில் மேலே அன்பு செலுத்துறவர். கோயில் மேலே ஏதோ பற்று. அப்படின்னு சொசைட்டி அவர் மேலே அப்படி பார்த்துட்ருக்கு. நீங்கள் சைடெல்லாம் போகும்போது அப்படி ஒரு அவருடைய பிள்ளைய அது ஒரு பெரிய பாரம்பரியம் கொண்ட. அவங்க அப்பா குணச்சித்திர நடிகர், அவங்க மாமனார் சூப்பர் ஹீரோ. அப்போ இவனுடைய அப்பா குணச்சித்திர நடிகர், இவருடைய மாமனார் சூப்பர் ஹீரோ. அப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் ஒத்து வந்துச்சு. என் மனைவி ஆங்கில வருஷத்தினுடைய முதல் நாளில் பிறந்தாள். சாருடைய மனைவி தமிழ் வருஷத்தினுடைய முதல் நாளில் பிறந்திருக்காங்க. என்னுடைய ஒரிஜினல் பேர் ராமசாமி. அர்ஜுன் சாருடைய அப்பா பேர் ஒரிஜினல் பேர் ராமசாமி. நான் பிறந்த இயர் அதே வருஷம், அவர் பிறந்த இயர் அதே வருஷம். ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருந்தது. இவ்வளவு இது இறைவனுடைய ஆசீர்வாதம். இதுதான் நம்ம சொல்கிறது பற்றுன்னு சொல்கிறோம் ஆன்மீகத்தை. அது ஏசு ஐயாவாக இருக்கட்டும், அல்லது அல்லாவாக இருக்கட்டும், இல்லை சிவனாக இருக்கட்டும், ஆன்மீகம் ஒரு பற்று ஏதோ மேலேருந்து ஒரு நம்மளை இயக்குது. இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் நான் உட்காந்து பேச அதுக்கப்புறம் நான் என் 2 குடும்பமும் முதல்ல அந்த கோயிலில் போய் சந்திக்கலான்னு முடிப்பெடுக்கிற பொழுது அங்கே அவர்கள் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டி போடுது. அது நிச்சயதார்த்தம் வர பொழுது அந்த மழை காலமே கிடையாது. நிச்சயம் பண்ணுகிற பொழுது 2 பேரும் கையெழுத்து போடுற பொழுது அந்த நேரத்தில் மட்டும் மழை தூறல் விழுகுது. அப்போ நம்மளுக்கு அந்த பற்று, ஆன்மீகம், கடவுள் மேலே நம்பிக்கை அதிகமாகதில்ல. இதெல்லாம் அவரும் பார்க்குறவங்க. ஸோ எல்லாம் இறைவன் ஆசீர்வாதத்தோடு அவங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு அப்படின்றதுக்கு இந்த விஷயங்கள்லாம்